அன்புள்ள ஆண்டவரே, இப்போ நாங்கள் வாசிக்கிற வேத வார்த்தைகள் மூலம் எங்களோட பேசுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தம்பி தங்கச்சிங்களா, இந்த நாளில் கூட தேவனுடைய திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். அது வேற யாரும் இல்லை, மரியாள். இந்த மரியாள் கலிலேயங்கிற பட்டணத்தில் நாசரேத்துங்கிற கிராமத்தில் பிறந்தாங்க. அந்த இடத்துல ரோமர்களுடைய படை வீரர்கள், வியாபாரிகள் நிறைய வந்து போகிற ஒரு இடமா இருந்துச்சு. அது பக்கத்தில் நாசரேத் பக்கத்தில் ஒரு பெரிய நெடுஞ்சாலை இருந்தது. அதனாலே நம்ம தெரியல, அங்கே இருந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருந்தாங்க. அந்த இடத்துல கூட மரியாள் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த மரியாளுக்கு ஒரு முறை தேவதூதன் அவங்களை வெளிப்படையாகி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதைத்தான் வாசிக்கிறோம். லூக்கா 1:30-31 வாசிக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்னு சொல்லி வாழ்த்துக்களை கேட்டாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மரியாள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல், கலங்காமல், எனக்கு என் லைஃப்பில் என்ன ஆகும் சொல்லி எதை பற்றி நினைக்காம, குடும்பம் என்ன சொல்லும் எதுவுமே யோசிக்காமல் மரியாள் சொன்னாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் புருஷனை அறியேனே அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ தேவன் சொல்கிறாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட மரியாள் தன்னை பூரணமாக தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு சமர்ப்பித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதில் மரியாள் சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கணும் சொல்லி மரியாள் தன்னுடைய தேவனுடைய திட்டத்திற்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்களும் நானும் மரியாளை போல தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்த பின்னாடி ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, தேவன் இந்த உலகத்தின் இரட்சகர் என்னிடத்தில் பிறக்க போகிறாங்கன்னு சொல்லி மனிதர்கிட்ட சொல்லாமல் தேவனுடைய திட்டத்தை இருதயத்தில் வச்சு அதற்காக அவங்க அதை யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம லூக்கா 2:19 வாசிக்க முடியும். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆண்டவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை நம்ம மனிதர்கள் முன்பே சொல்லி தேவனுடைய திட்டத்தை நம்ம குழப்பி விட்டுறக்கூடாது. அதை இருதயத்தில் வைத்து அதுக்காக ஜெபித்து அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் நிறைவேற்றுவார். மரியாளை போல தேவ வார்த்தைக்கு நம்ம சமர்ப்பிப்போம். அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் இருதயத்தில் வைத்து அதை எண்ணி அதை ஆலோசனை பண்ணி அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்றைக்கி கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.